இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதியன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல நாளில் புதுவை, கடலூர், உயர்மறை மாவட்டம், பாண்டிச்சேரி, வில்லியனூர், விடுவெளி புனித லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துகளையும் ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் புனித லூர்து அன்னையினுள்ளே வல்லமைமிக்க பரிந்துரையால் மாதா தொலைக்காட்சி உறவுகள், சொந்தங்கள், குடும்பங்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலமும் வளமும் நல்கி ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்க அனைத்து பக்தர்களுக்காகவும் லூர்து அன்னையினுடைய குடும்பங்களுக்காகவும் அனைத்து இறை மக்களுக்காகவும் தமிழ் உறவுகளுக்காகவும் நாம் சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மூவரு இறைவனிடத்தில் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரேன். நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சலின் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காக அனைவருடைய நலனுக்காகவும்
உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் பேழை பிடிபட்டது. இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோனிலின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோனுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயர்களின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், ஐயோ நமக்கு கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்தனை வலிமை மிகு பாலை நிலத்தில் நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு
ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைத்தனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா, கிளர்ந்தெழும். ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை வெள்ளியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொழுநோயாளர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து எனது நோயை குணமாக்குங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த தொழுநோயாளர் மீது பரிவு கொண்டு
அவருடைய தொழுநோயை நீக்கி நலமளிக்கின்றார். இந்த தொழுநோயாளருடைய வாழ்க்கை மிகவும் அவமானத்திற்குரியதாக, துன்பத்திற்குரியதாக இருந்தது. அந்த காலத்திலே தொழுநோயால் அவதிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சொந்த குடும்பத்திலிருந்து அவரை விலக்கி வைத்துவிட்டு, உறவினர்கள் அனைவரும் அவரை புறம்பே தள்ளிவிட்டு, ஊருக்கு வெளியே யாரும் கண்டுகொள்ளாத ஒரு இடத்திலே குப்பை மேட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் இந்த தொழுநோயாளர்கள். உறவினர்கள் இருந்தும் அன்பு கிடைக்காமல், தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்தும் ஆதரவு கிடைக்காமல், கேட்பாரற்று பார்ப்பாரற்று கவனிப்பாரின்றி தனிமையிலே அவதிக்குள்ளாகி துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் இந்த தொழுநோயாளர்கள். இப்படிப்பட்ட கேட்பாரற்று இருக்கின்ற அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொள்ளுகின்றார். அந்த தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவரை தள்ளிவிடவில்லை, ஆண்டவர் இயேசு அவரை ஒதுக்கிவிடவில்லை. மற்ற எல்லோரும் அவரை ஒதுக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். ஏனெனில் கடவுள் எல்லா மக்களினத்தார் மீதும் பரிவு கொண்டிருக்கின்றார். நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் அனைவர் மீதும் இறங்குகின்றீர், எல்லோருக்கும் உமது இரக்கத்தை காட்டுகின்றீர் என்று நமக்கு சொல்லுகின்றது. கடவுள் எல்லாம் வல்லவராக இருப்பதால் அனைவருக்கும் அன்பை கொடுக்கின்றார். அனைவருக்கும் அவர் ஆதரவையும் ஆறுதலையும் இரக்கத்தையும் பரிவையும் கொடுக்கின்றார். யாரையும் அவர் தள்ளி விடுவது கிடையாது. யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஓடோடி வந்து உதவி செய்து அவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் காட்டுகின்றார் நம் கடவுள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே கடவுள் மோசே இடத்திலே சொல்லுகின்றார், இதோ என்னுடைய மக்கள் எகிப்திலே படுகின்ற துன்பத்தை நான் என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற குரலை நான் கேட்டேன். எனவே அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் பரந்ததொரு நாட்டிற்கு அழைத்து செல்ல நான் இறங்கி வந்துள்ளேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். மக்கள் படுகின்ற துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு இறைவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அந்த துன்பத்தையும் துயரத்தையும் போக்க இறங்கி வந்திருக்கின்றார் நம் கடவுள். இந்த கடவுள்தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சுமை சுமந்த சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். யாராக இருந்தாலும் சரிதான், இவர்கள் மட்டும்தான் வர வேண்டும், அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. மாறாக சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லோரும் என்னிடம் வாருங்கள், அனைவருக்கும் நான் இளைப்பாறுதல் தருகிறேன். ஏனெனில் நான் உங்கள் கடவுள். உங்களுடைய அழுகுரலையும் உங்களுடைய துன்பத்தையும் உங்களுடைய துயரத்தையும் ஒருபோதும் நான் கண்டுகொள்ளாமல் இருப்பது கிடையாது. துன்ப வேளையிலே நான் உங்களுக்கு வருகின்றேன். உங்களுடைய நெருக்கடி நேரத்திலே நான் உங்களுக்கு ஆறுதலாகவும் துன்பங்களை போக்குகின்ற கடவுளாகவும் இருக்கின்றேன். நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 34வது திருப்பாடல் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவனை விடுவித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இறைவன் நாம் அவரை கூவி அழைக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு செவி சாய்த்து கொண்டே இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு செவி சாய்த்து நம்மை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் இக்கட்டுகளிலிருந்தும் காத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் அவர் எல்லாம் வல்லவராக இருக்கின்றார். எல்லாம் வல்லவராக இருப்பதால் அவர் நமக்கு அதிகமான இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். சாலமோன் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கொடிய நச்சு பாம்புகளின் விஷத்தால் கூட மக்களை அழிக்க முடியவில்லை, ஏனெனில் உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று காத்தது என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய இரக்கம் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றது. அவர் நம்மீது வைத்திருக்கின்ற பரிவு தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும், உடன் பிறந்தவர்கள் நம்மை புறக்கணித்தாலும், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யார் நம்மை ஏமாற்றினாலும், நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டாலும், இறைவன் சொல்லுகின்றார், நான் உன்னை பார்த்து கொள்வேன், நான் உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று.
கடவுளுடைய இரக்கம் எந்த அளவிற்கு என்றால், நாம் அழைப்பதற்கு முன்பாகவே அவர் நமது கஷ்டங்களை எல்லாம் பார்த்து நம்மை தேடி வருகின்ற இறைவன். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பெருந்திரளான மக்களும் நயின் என்னும் ஊருக்கு செல்லுகின்றார்கள். அந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலேயே ஒரு இறந்து போன மனிதனை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறந்து போன இளைஞன் அவருடைய தாய்க்கு ஒரே மகன். அந்த தாயும் கைம்பெண். அந்த பெண்ணுக்கு யாரும் கிடையாது, இருந்தது ஒரே மகன், அவனும் இறந்து போய்விட்டான். அந்த பெண்மணியானவள் அழுது புலம்பிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இளைஞனை பாடையிலே வைத்து தூக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து உதவியை கேட்கவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே அந்த அன்னை அழுது கொண்டிருப்பதை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு உடனடியாக ஆண்டவர் இயேசு அந்த அன்னையிடத்திலே சென்று அவரிடத்தில் சொல்லுகின்றார். அவர் மீது பரிவு கொண்டு கூறுகின்றார், அம்மா அழாதீர். உடனே அந்த பாடையை தூக்கி சென்றவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த இளைஞனை சொல்லுகின்றார். பார்த்து, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று குறிப்பிடுகின்றார். உடனே அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கின்றான். பிறகு அந்த தாயிடத்தில் அவரை ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் செல்லுகின்றார். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அச்சத்திலே சொல்லுகின்றார்கள், இதோ நம் கடவுள் தம் மக்களை தேடி வந்துள்ளார் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இறைவன் யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்கள் அவர்களை தேடி செல்லுகின்றார். கடவுள் நாம் துன்பப்படுகின்ற பொழுது பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, மாறாக தேடி வந்து உதவி செய்பவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலை யார் நம்மை புறக்கணித்தாலும், யார் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினாலும், யார் நம்மை பராமரிக்காமல் ஒதுக்கி வைத்தாலும் இறைவன் சொல்லுகின்றார், நான் இருக்கின்றேன், எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், உங்களுக்கு இரக்கம் அளிப்பேன், நான் உங்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கென ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் யாரையும் தள்ளி வைப்பவர் அல்ல, மாறாக எல்லோரையும் தன்னிடத்தில் வரவழைப்பவர், வருகின்ற அனைவரையும் பாதுகாக்கின்றவர், வராதவர்களை தேடி சென்று அவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகின்ற கடவுள். எனவே இந்த கடவுளிடத்திலே நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே நாம் ஒப்படைப்போம். அவர் நம் அனைவரையும் பார்த்து கொள்வார். ஆமீன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இறையே சிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இறையே சிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு எளிதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தின் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல
எங்கள் உள்ளங்களை விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நற்கருணை ஆண்டவர் இயேசு. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆட்டிடும் இறையரசோ, அவனியை பார்த்திடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார்.
இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாள் என்று உங்கள் அனைவருக்கும் புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் இருந்து பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க, அன்பு பொங்க, புனித லூர்து அன்னையினுடைய வளமிக்க பரிந்துரையால் எல்லா நலமும் வளமும் பொங்க இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்கவும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மர நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மூவர் இறைவனின் சிறப்பான ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமதியே
வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.